all, this is Revati from Godai Blooms. In the video, in the session, நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட பேசிக் கான்செப்ட்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், பைத்தான் ப்ரோக்ராமிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது 2 டேர்ம்ஸ் கண்டெய்னாக இருக்குது, ப்ரோக்ராமிங் அண்ட் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஆர் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ப்ரோக்ராமிங். லாங்குவேஜுங்கிறது ஒரு கம்யூனிகேட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் லாங்குவேஜ். நம்ம நார்மலாக ஹியூமனாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தமிழ் யூஸ் பண்ணுவோம், இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவோம். கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். So definitions பார்த்துடலாம். A programming language is a computer language that is used by the programmer to communicate with the computer. It is a set of instructions written in any specific language, C, C++, Java, Python, to perform a specific task. So programming language அப்படிங்கிறது நம்ம யூஸராக கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நம்ம ப்ரோக்ராமிங் கோட் எப்படி எழுதுவோன்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக தான் எழுதுவோம். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் என்னென்னா, நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்லும் போது என்ன இன்புட் கொடுக்க போகிறோம், என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம், அந்த ப்ராசஸோட லாஜிக் என்ன, எப்படி நமக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக நம்ம கம்ப்யூட்டருக்கு பாஸ் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ் தான் C, C++, ஜாவா, பைத்தான்லாம். இந்த எல்லா லாங்குவேஜஸுமே ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். மொத்தமாக 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னென்னு பார்த்துடலாம். லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது மிஷினுக்கு தெரிகிற லாங்குவேஜஸ் தான் லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது கம்ப்யூட்டருக்கு மிஷின் லாங்குவேஜ் தான் புரியும். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஹியூமனுக்கு தெரிகிற லாங்குவேஜஸ் தான் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பைனரி டிஜிட்ஸ் தான் இருக்கும், அதாவது 0s and 1s தான். இந்த 0s and 1s மட்டும்தான் கம்ப்யூட்டருக்கு புரிகிற லாங்குவேஜ். நெக்ஸ்ட் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ங்கிறது நம்ம கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கோட் எழுதுகிறோம் இல்லையா, அதுதான் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போது கொஷின் என்னென்னா, எனக்கு தமிழ் தெரியும், இன்னொன்று பர்சனுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழ் தெரியாது. ஆனால் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா நான் தமிழில் பேசுகிறேன், அவங்க இங்கிலீஷில் பேச போகிறாங்க. ஆனால் எனக்கு அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியாது, நான் பேசுகிற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியாது. அப்போ 2 பேருக்கும் இடையில டிரான்ஸ்லேட்டர்னு யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க நான் பேசுகிறத அவங்களுக்கும் அவங்க பேசுகிறத நமக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்காக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு லோ லெவல் லாங்குவேஜ் தெரியாது, அதாவது மிஷின் லாங்குவேஜ் எனக்கு தெரியாது. 0s and 1s கொடுத்தா என்னால் ரீட் பண்ண முடியாது. அது யாருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் 0s and 1s தான். நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜ். இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் கம்ப்யூட்டருக்கு புரியாது. அப்போது எனக்கு தெரிகிற ஹை லெவல் லாங்குவேஜை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி லோ லெவல் லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதும், லோ லெவல் லாங்குவேஜில் இருக்கிறத எனக்கு புரிகிற மாதிரி ஹை லெவல் லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் தான் இங்கே 2 பேருக்கும் இடையில டிரான்ஸ்லேட்டர்னு ஒருத்தவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த டிரான்ஸ்லேட்டர் யாருன்னா கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர். நம்ம நார்மலாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜும் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்கு நடுவில் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனால் கம்ப்யூட்டர் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறவங்க தான் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர். நெக்ஸ்ட் கம்பைலர். A compiler is a translating program that translates the instructions of high level languages to mission level languages. அதாவது நம்ம எழுதுகிற ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மிஷின் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த கம்பைலர். நான் சொன்ன மாதிரி
நம்ம மிஷினுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், அதாவது கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் லோ லெவல் லாங்குவேஜ், நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜ். நம்ம எழுதுகிற எல்லா செட் ஆஃப் கோட்ஸுமே ஹை லெவல் லாங்குவேஜஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த ஹை லெவல் லாங்குவேஜஸை லோ லெவல் லாங்குவேஜஸ்லேருந்து மிஷின் லெவல் லாங்குவேஜஸ்லேருந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை மிஷின் லெவல் லாங்குவேஜஸ்லேருந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கோ நம்ம கம்பைலர் யூஸ் பண்ணுறோம். A program which is input to the compiler is called a source program. அதாவது நம்ம இன்புட்டாக ப்ரோக்ராமுக்கு கொடுக்குறோம் இல்லையா, கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் நம்ம சோர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எழுதுகிற செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை, செட் ஆஃப் கோட்ஸை சோர்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம கம்பைலருக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறோம். This program is converted to a machine level languages by the compiler is known as an object code. அதாவது நம்ம கொடுக்குற சோர்ஸ் கோடை அதை மிஷின் லெவல் லாங்குவேஜஸாக கன்வெர்ட் பண்ணது இல்லையா கம்பைலர், அதுதான் நம்ம ஆப்ஜெக்ட் கோடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கோடை பைனரி லாங்குவேஜஸாக தான் இருக்க போகுது. பைனரி லாங்குவேஜஸ்னால் 0s and 1s. அது மிஷினுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ். அப்போ எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை மிஷினுக்கு தெரிகிற லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த கம்பைலர். ஸோ இந்த கம்பைலர் என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்ம எழுதின ப்ரோக்ராமை இன்புட்டாக எடுத்து அதை ஆப்ஜெக்ட் கோடாக கன்வெர்ட் பண்ண போகுது. நம்ம எழுதின ப்ரோக்ராமை சோர்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். கம்பைலர் அதை ஆப்ஜெக்ட் கோடாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க போகுது. இந்த ஆப்ஜெக்ட் கோட் தான் மிஷினுக்கு தெரிகிற லாங்குவேஜ். இந்த ஆப்ஜெக்ட் கோடை நம்ம மிஷின் லெவல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவோம், லோ லெவல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு லாங்குவேஜ்மே மிஷின் லெவல் லாங்குவேஜஸ் வந்து 0s and 1s தான் கண்டெயின் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ட்ரான்ஸ்லேட்டர் வந்து இன்டர்ப்ரெட்டர். இன்டர்ப்ரெட்டருக்கும் கம்பைலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கம்பைலர் வந்து நம்ம எழுதுகிற செட் ஆஃப் கோட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஹோலாக கம்பைல் பண்ணி நமக்கு ஆப்ஜெக்ட் கோடை கன்வெர்ட் பண்ணும். ஆனால் இன்டர்ப்ரெட்டர் அப்படி கிடையாது. இன்டர்ப்ரெட்டர் என்ன பண்ணுன்னா, லைன் பை லைன் செக் பண்ணி கன்வெர்ட் பண்ணி அந்த லைனில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா அந்த லைன்லேயே நமக்கு ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு தான் நெக்ஸ்ட் லைனுக்கே மூவ் ஆகும். நம்ம எரர் கிளியர் பண்ணனா அந்த லைன்லேயே தான் இருக்கும். நம்ம எரர் எப்போ கிளியர் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆகும். இதுதான் கம்பைலருக்கும் இன்டர்ப்ரெட்டருக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸே. தி இன்டர்ப்ரெட்டர் இஸ் தி கம்பைலர் செக்ஸ் the source code line by line, and if any error is found on any line, it stops the execution until the error is resolved. Next, எரர் கரெக்ஷன் வந்து கம்பைலரை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா லைன் பை லைன் செக் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா, இதில் எக்ஸிக்யூஷன் டைம் வந்து ரொம்ப நிறையா எடுத்துக்கும். கம்பைலரை கம்பேர் பண்ணும்போது இன்டர்ப்ரெட்டர் லைன் பை லைன் செக் பண்ணுறதுனால எக்ஸிக்யூஷன் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு பைத்தான் லாங்குவேஜ் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன் அதை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னா, அது இன்டர்ப்ரெட்டர் யூஸ் பண்ணுறதுனால தான் அதை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டுங்கிறது ஒரு ஓஎஸில் மட்டும் ஒர்க் ஆகிறதில்ல, என்ன ஓஎஸில் போட்டாலுமே அந்த ப்ரோக்ராம் ரன் ஆச்சு அப்படின்னா அது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். அதாவது ஓஎஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. என்ன ஓஎஸில் நம்ம போட்டாலுமே அந்த செட் ஆஃப் கோட்ஸ் ரன் ஆச்சு அப்படின்னா அதை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்லுவாங்க. இன்டர்ப்ரெட்டர் வந்து நம்ம எழுதுகிற ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை என்னவா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா பைட் கோடை கன்வெர்ட் பண்ணுது. இந்த பைட் கோட் நம்ம எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் போட்டாலுமே அது ரன் ஆகும். ஸோ கம்பைலரை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதின ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஆப்ஜெக்ட் கோடாக கன்வெர்ட் பண்ணும். இன்டர்ப்ரெட்டர் வந்து நம்ம எழுதின லாங்குவேஜஸ், நம்ம எழுதின ஹை லெவல் லாங்குவேஜை நம்ம எழுதின சோர்ஸ் கோடை என்னவா கன்வெர்ட் பண்ணும்னு பார்த்தோன்னா பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணும். இந்த பைட் கோட் வந்து பைத்தான் விர்ச்சுவல் மிஷின் மூலியமாக ரன் ஆகும். நம்ம எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் இந்த பைட் கோடை எடுத்துகிட்டு போயிட்டு போட்டாலுமே அந்த பைட் கோடை பைத்தான் விர்ச்சுவல் மிஷின் மூலியமாக என்ன பிளாட்ஃபார்மில் வேணாலும் ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் பைத்தானை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்பைலர்னால் என்ன, இன்டர்ப்ரெட்டர்னால் என்னென்னு ஒரு ஓவர்வியூவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோவில் நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் பற்றி பார்த்துருப்போம். அடுத்த வீடியோவில் டேட்டா டைப்ஸ்னால் என்ன, வேரியபிள்ஸ்னால் என்ன, ஐடென்டிஃபையர்னால் என்னென்னு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.